இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யோபு 27:4. என் நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவனும் என் ஆத்துமாவை கசப்பாக்குகிற சர்வ வல்லவருமானவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிற பார்ப்போம். யோபு சொல்கிறான், தேவன் என்னைய துன்பத்தில் வைத்திருந்தாலும் உயிர் இருக்கும் வரை பொய் பேச மாட்டேன், வஞ்சகம் செய்ய மாட்டேன், உண்மையும் நீதியையும் விட்டுவிட மாட்டேன்னு உறுதியாக இருக்கிறான். தேவன் நேசித்த ஒவ்வொரு மனிதர்களும் அத்தனை பேரும் தேவனுடைய காரியத்தில் மட்டுமே உண்மையும் நீதியுமாக நடக்காமல் எல்லார்கிட்டையும் நீதியும் நேர்மையுமாக தான் வாழ்ந்தாங்க. அதுக்காக தப்பே செய்யலன்னு இல்லை. ஆபிரகாம் அவசரப்பட்டு சாராள் பேச்சை கேட்டு இஸ்மவேலை பெற்றது தப்பு தான். தாவீதும் வேலைக்காரனை கொன்று அவன் மனைவியை கூட்டிகிட்டு வந்ததும் தப்பு தான். நோவா திராட்சரசம் குடித்தார், அதுவும் தப்பு தான். மோசே கோலால் பாறையை அடித்தார், அதுவும் தப்பு தான். இப்படி சில மனிதர்கள் தப்பு செஞ்சிருந்தாலும் மனம் திரும்பும்போது தேவன் இவங்களை கைவிடலை, மறுபடியும் மனதார ஏற்றுக்கொண்டார். இங்கே யோபு செய்த தவறுகள் எதுவும் குறிப்பிடலை. ஆனாலும் தேவன் இவன் மேலே முழு நம்பிக்கை வச்சு சாத்தான்கிட்ட யோபுவை விட்டு கொடுக்காம அவன் என்னைய உண்மையாய் நேசிக்கிறான், அவன் உத்தமன், அதனால என்னைய விட்டு விலக மாட்டான்னு சொல்லியிருப்பார். ஆனால் வேதனை தாங்க முடியாத போது யோபு ஒரு நிமிஷம் தேவன் மேலே வருத்தப்பட்டு புலம்புறான். என் ஆத்துமாவை கசப்பாக்குகிற சர்வ வல்லவர்னு சொல்லும்போது அந்த இடத்துல தேவனை கொஞ்சம் விட்டு கொடுத்துட்றான். ஆனாலும் தேவன் அதை பெருசாக எடுத்துக்காம எப்பயும் போல் தேவன் அவனை நேசிக்கிறாரு. அதுக்கு காரணம் மறுபடியும் அவன் புலம்புனதை திருத்தி தேவனை வேதனையிலும் நேசிக்கிறான். அப்போ நாமளும் வேதனையில் இருக்கும்போது தேவனை நினச்சி நம்ம புலம்புனாலும் வெறுத்திருந்தாலும் மறுபடியும் நம்ம தேவன்கிட்ட வரும்போது நம்மளை அன்போடு அரவணைக்கவராக இருக்கிறார். நம்ம மனம் திரும்பும்போது நம்ம செஞ்ச தப்புல பெருசாக பார்க்குறவர் இல்லை, நம்மளோட மனம் திரும்புதல தான் பெருசாக பார்க்குறவர். அதனால் தப்பு செஞ்சிட்டோம், தேவனை குறை சொல்லிட்டோம், இனிமேல் நம்மளை நேசிக்க மாட்டார்னு நினைக்காம தேவனிடத்தில் நம்ம சேரும்போது நம்மளை முழு மனதோடு ஏற்றுக்கொள்வார். ஆமேன்.